இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். இதில் 2 பகுதிகள் உண்டு. முதலாவது பகுதி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவன் யார் யாரை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆலயத்திலே பிரவேசிக்கும்படி தெரிந்து கொள்ளுகிறாரோ அந்த மனிதன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்த மனுப்புத்திரரை கண்ணோக்கினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். தம்மை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனுக்கு இரட்சிப்பின் வழியை கர்த்தர் அறிவித்து தாம் தெரிந்து கொள்ளுகிற பாதைகளிலே அவனை வழிநடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். இப்படி கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட தேசம் பாக்கியம் உள்ளது. அதே போல அவர் தமக்கென தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று பார்க்குறோம். அப்படி தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை என்ன? அடுத்த பகுதி, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். தேவன் தம்முடைய வீட்டுக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் அவர் கொடுக்கிற நன்மையினாலே திருப்திப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். தம்முடைய ஆலயத்திலே பிரவேசித்து அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே வந்து பயபக்தியுடன் தேவனை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனாக, தம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்திப்படுத்தும்படியாக அவருடைய பேரின்ப நதியினாலே அவர்களுடைய தாகத்தை தீர்த்து அவர்களை திருப்தியாக்குகிற தேவனாக காணப்படுகிறார். தேவன் தம்முடைய நன்மையினாலே அவர்களை சம்பூரணமாக திருப்திப்படுத்துகிற தேவன். அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இரட்சிப்பையும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் ஆசீர்வாதங்களையும் அருளி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன் என்று அவன் சொல்லுகிறத பார்க்குறோம். தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடத்தக்கதாக அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அன்புள்ள ஆண்டவரே, தேவன் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே எங்களை திருப்திப்படுத்துகிற தேவன் நீங்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினாலே திருப்திப்படுத்தி உம்முடைய பேரின்ப நதியினாலே எங்களுடைய தாகத்தை தீர்த்து எங்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன் நீங்கள். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். உம்மனது சுதந்திரமாக நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.